மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரியின் மறைவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி, தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கலை தெரிவித்துள்ளனர். பிரதமர் மோடி தமது எக்ஸ் வலைதளத்தில் வெளியிட்டிருக்கும் இரங்கல் செய்தியில், இடதுசாரிகளின் வழிகாட்டும் ஒளியாக சீதாராம் யெச்சூரி இருந்தார் என்று குறிப்பிட்டுள்ளார். அனைத்து தரப்பு அரசியலையும் இணைப்பதற்கான ஆற்றல் பெற்றவராக அறியப்பட்டவர் என்றும், திறன்மிக்க நாடாளுமன்றவாதியாக முத்திரை பதித்தவர் என்றும் பிரதமர் மோடி புகழ்ந்துள்ளார். சீதாராம் யெச்சூரியின் மறைவு செய்தி கேட்டு தாம் அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்ததாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இடதுசாரி இயக்கத்தின் தீரமிக்க தலைவர் என்றும், இந்திய அரசியலில் உயர்ந்த ஆளுமை என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். சீதாராம் யெச்சூரி அச்சமற்ற தலைவராக இருந்தவர் என்றும், மாணவர் தலைவராக அவசர நிலைக்கு எதிராக தைரியமாக நின்றதால் நீதிக்கான அவரது அர்ப்பணிப்பு இளம் வயதிலிருந்தே வெளிப்பட்டது என்றும் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். உழைக்கும் மக்கள், மதச்சார்பின்மை, சமூக நீதி, சமத்துவம், முற்போக்கு மதிப்பீடுகளுக்கு நேரான அவரது அர்ப்பணிப்பு ஆகியவை இளம் தலைமுறையினரை ஊக்குவிக்கும் வகையில் இருந்ததாகவும் புகழாரம் சூட்டியுள்ளார். யெச்சூரி உடனான ஆழமான கலந்துரையாடல்களை தாம் எப்போதும் நினைவுகூரப் போவதாக கூறியிருக்கும் மு.க.ஸ்டாலின், தோழருக்கு செவ்வணக்கம் என்றும் தமது இரங்கல் குறிப்பில் தெரிவித்துள்ளார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வெளியிட்டிருக்கும் இரங்கல் செய்தியில், இந்தியாவை பற்றிய ஆழமான புரிதலோடு இந்தியா என்ற கருத்தாக்கத்தின் பாதுகாவலராக இருந்தவர் யெச்சூரி என்று தெரிவித்துள்ளார். முற்போக்காளர்களின் கூட்டு மனசாட்சியின் பாதுகாவலராக இருந்த யெச்சூரியின் இழப்பு முற்போக்கு சக்திகளுக்கு மிகப்பெரிய இழப்பு என்றும் கார்கே தெரிவித்துள்ளார். சீதாராம் யெச்சூரி வாழ்நாள் போராளியான கொள்கை வீரர் என்று திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி குறிப்பிட்டுள்ளார். யெச்சூரியின் மறைவுக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இரங்கல் தெரிவித்துள்ளார். முற்போக்கு அரசியலில் அவர் ஆற்றிய பங்களிப்பு எப்போதும் நினைவுகூரப்படும் என்றும் விஜய் குறிப்பிட்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.